வாசிகள் தவறாக யாராவது பேசுவார்களா? யாருமே கிடையாதுயா. யமதர்மன் வந்தான். ஆமா. இந்த கணேசன் விரும்பிட்டான், முனியம்மா விரும்பிட்டா யாருமே சொன்னதே கிடையாது. திட்டிகளை போங்க. ஆமாமா. அந்த அம்மா வாங்க என்ன பண்ண தெரியுமா? எனக்கு இருக்க 4484 நோய்கள் வைத்திருக்கிறேன். ஆமா. அதுல எல்லாம் தூதுவன் வாந்தி பாந்தி தேனு பாம்பு பள்ளி கூட நாடு மாடு என்று சொல்லக்கூடிய வாகனம் எல்லாமே வந்த யமன் உயிர் பிள்ளை யாரும் கொள்வதே கிடையாது. ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டா, பாம்பு காட்சி செத்துட்டா, குச்சிப்பிட்டு போனா குச்சிப்பிட்டு போனா சொல்லுவாங்க. என் தான் தந்தை எனக்கு வைத்த பாரு யமன். ஆமா. இந்த கடமை தவறாது மூலத்தில் உயிரிழந்து முடித்ததனால் எனக்கு ராஜா என்று பெயர் வைத்தார்கள். யம தர்ம ராஜா. சிவமணி உயிரிழந்து விட்டோம். ஒரே குறை இருக்கிறதா? எந்த குறை கிடையாது. அப்படியா? உடனே இவன் சிவபக்தரா ஹரிபக்தரா என்று அறிய வேண்டும். அதனால் ஒரு நாளிகை, அதாவது 24 மணி நேரம் பஞ்சாப் சிவமணி உயிரை வந்துவிட்டு பிறகு இவன் ஹரிபக்தரா சிவபக்தரா அறிந்து இவன் செய்த பாவத்திற்கு இவனுக்கு என்ன நிறைவேற்ற அடிக்க வேண்டும் பார்க்க வேண்டும். ஐயா ஐயா என்னை மன்னியுங்கள் ஐயா. என்ன எதற்காக? சித்ரா எதற்காக மன்னிக்க வேண்டும்? எதற்காக மன்னிக்க வேண்டும்? ஐயா என்ன மன்னியுங்கள் ஐயா. அதாவது உலகமா ஆமா. அந்த தாம்தாம் தலைக்கு கோடி குப்பமா பார்த்து விட்டு மதி மயங்க விட்டு அதாவது இன்றோ வெள்ளிக்கிழமை, நாளை காலை சனிக்கிழமை 8:30 மணி அளவில் தான் சிவமணி விரை பிடிக்க வேண்டும். ஆனா வந்து நாம இன்றே பிடித்து விட்டோம். அதனால என்ன மன்னிக்கலையா. ஒரு நாயகி பஞ்சாப் சிவமணி ஒரு அடைத்து வைத்தால் அவள் ஆய்காலம் வந்துவிடும். இவன் அறிவைத்தனா சிவபக்தனா என்று அவன் பாவத்திற்கு ஏற்றவரை பாவம் செய்த அவனை நரகத்தில் அடைக்க வேண்டும். புண்ணியம் செய்திருந்தார் அமர்ந்து சொர்க்கத்தில் அடைக்க வேண்டும். மனமலரினில் தேவோ மகதேவோ
கமண்டலம் கருத்து தாங்கி எருமக்களை 84 லட்சத்தும் அது வேதங்களுக்கும் எட்டாவது வஸ்துவாகி சங்கர சடாதர பரமமூர்த்திகளை துதித்து உடல் கலைந்து மக்கள் அழித்தல் முன்னாள் திருத்தல் என்ற பிரகார பலந்தோடு வைக்கின்றபடி காசி நாசி கங்கை யமுனா கோதாவரி பத்ராஜலம் கலைமகள் என்ற நதிகளில் திரிந்து பூலோகம் போர்லோகம் தமோலோகம் ஜீவலோகம் மகாலோகம் சிவலோகம் என்ற 7 மேலுலகம் அதலே விதலே சுதலே கராதலே மகதலே ரசதலே பாதாளம் என்ற 7 உலகம் ஆக 14 லோகத்தில் இருக்கக்கூடிய பட்டவர்த்தனர் மகுடவர்த்தனர் மண்பாண்டகர் சுமாதர் ஆரகைவர மணிமுடி தாங்கி அரக்கர்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் 30 கோடி தேவர்கள் 48,000 ரிஷிகள் கந்தர்வர் சித்த வித்யாதரன் சொல்லக்கூடிய அனைவரும் சென்று ஆங்காங்கே நடக்கும் அதிசயமே கண் பார்த்த இடத்திலேயே கலகத்தை மூட்ட கடவுள். நான் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் என்னுடைய சிரசானதோ 1000 சொற்களாக போய்விடும் என்று என் தந்தையாகிய பிரம்மதேவனிட்ட சாபம் இன்று பழித்துவிடும் போல் தோன்றுகிறது. காரணம் இதுவரையிலும் ஒரு கலகம் கிடைக்கவில்லை. இருந்தாலும் என் ஞானத்தால் பார்க்கிறேன். கௌசல்யா சுப்ரஜா ராமா மூலசஞ்சா பிரவர்த்ததே உத்திஷ்ட உத்திஷ்டோரிஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜே உத்திஷ்ட கமலாகம்பா த்ரைலோக்யம் மங்களம். பிறந்து விட்டது கலகம். எப்படி என்றால் மதிவதனாபுரி நாட்டு நீதியோடும் நேர்மையோடும் அரசாட்சி செய்து வருகின்றான் ராஜேந்திர மன்னன். அவனுக்கோ ஒரே மகன் ஒப்பற்ற மகனை வந்தான் சிவமணி. இன்று சனிக்கிழமை காலை 8:30 மணிக்கு இறந்து விட்டான். இறந்துவிட்ட பிரேதமாக இருக்கக்கூடிய சிவமணியுடைய உடலை எடுத்துக்கொண்டு இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டை நோக்கி நடக்கின்றான் ராஜேந்திர மன்னன். இப்போது நாம் நேராக மதிவதனாபுரி நாடு சென்று ராஜேந்திர மன்னனை சந்தித்தால் நமக்கு தகுந்த கலகம் கிடைக்கும். இப்போதே புறப்படுகின்றேன். ராஜேந்திர மன்னனை சந்திக்கிறேன்.
இறந்துவிட்ட பிரேதமாக இறந்துவிட்ட பிரேதமாக இருக்கக்கூடிய உன்னுடைய மகன் சிவமணியுடைய உடலை எடுத்துக்கொண்டு எங்கே செல்கின்றீர்கள்? மாண்டபனத்தை தகனம் செய்ய என்ன செய்வது? அது தெரியும் பார்த்தலையா? சுடுகாடும் இடுகாடு சென்று என் மகனை தகனம் செய்ய ஏன் தடுத்து இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே எடுத்து சென்று தகனம் செய்ய முற்பட்டு விட்டீர்கள். அவன் உயிரோடு இருந்த காலத்திலே அவனுக்கு ஏதோ ஆசைகளை தூண்டி இருக்கிறீர்கள். இறந்த அவனுடைய முகத்தை நன்றாக முற்று பாருங்கள். சிரித்த முகமாவை காட்சியிருக்கிறான். ஆமாம் சாமி. ஒரு நேரத்திலே நாட்டை முடிச்சுட்டு ஏற்பாடு செய்தேன். வேண்டாம் என்று போய்விட்டான். அதை விடுத்து திருமணம் ஏற்பாடு செய்தேன். அதுவும் மறுத்து விட்டான் சாமி. இப்போது இறந்து விட்ட பிரேதமாக இருக்கக்கூடிய உன்னுடைய மகன் சிவமணி எடுத்து சென்று இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே தகனம் செய்து விட்டால் உன் மகன் சொர்க்கம் சேர மாட்டான். தலைக்காமல் போய்விடும். காரணம் தெரியுமா? இவனை கண்ணி கழிக்காமல் கட்டை மீதற்றக்கூடாது. என்னது கண்ணி கழிப்பதா? ஒன்றும் புரியவில்லை சாமி. புரியதாக இருக்கின்றதா? இறந்துவிட்ட பிரேதமாக இருக்கக்கூடிய சிவமணிக்கு ஆசைகளை தூண்டினீர் அல்லவா? அந்த ஆசையை மனதில் வைத்துக் கொண்டே இறந்திருக்கின்றார். இவனுக்கு திருமணத்தை செய்த பிறகுதான் எடுத்து சென்று அடக்கம் செய்ய வேண்டும். சுவாமிகளே, கூறுவது வேடிக்கையா இருக்கு, வெந்தையா இருக்கு. இரண்டு பணத்தை தீர்மானம் செய்வதா? யார் சுவாமி? அப்படியே இருந்தாலும் இந்த இரண்ட மாண்ட பணத்திற்கு யார் பெண் கொடுக்கும்? நீங்கள் கூறுவது எப்படி இருக்கிறது? வேடிக்கையாக இருக்கு. பிரேதத்துக்கு யார் பெண் கொடுப்பார்கள் என்ற ஐயப்பாடு உனக்கு. ராஜேந்திர மன்னன், நீ ஓர் பேரரசன். தன்னுடைய ராஜ்யத்திலே பேர்பாதியும் 10,000 பொற்காசுகளை கொடுப்பதாக நாட்டிலே பறைசாற்றி விட்டார். நாட்டில் எத்தனையோ ஏழை எளிய பெண்கள் இருக்கின்றார்கள். ஒரே நாளைக்கு தாலி கட்டி அறுத்தாலும் பரவாயில்லை. அந்த பணத்தை வைத்துக் கொண்டு பிற்காலத்திலே சுகமாக வாழலாம் என்று யாராயும் ஒரு பெண் முற்பட்டு வருவாள். திருமணம் நடக்கும். அதன் பிறகு எடுத்து சென்று தகனம் செய்தால் இவன் சொர்க்கம் சேர்வான். குலம் மூந்தாளைக்கும் வாக்கு பொய் வாக்கு ஆக. அப்படி இருந்தாலும் மகனை மனக்க பெண் கொடுக்க வருவதை இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டுக்கு கொண்டு வந்த பிணத்தை நாட்டுக்கு எடுத்து சென்றால் நாட்டு மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். ஆகையால் இதே இடத்தில் தனியாக ஒரு குடிசை அமைக்க வேண்டும். அப்படியா? ஆமா. அமைத்து என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? அந்த குடிசை போறது கூட போதுல கைச்சிடலாம். அப்படியா? இதே இடத்தை தனியாக குடிசை அமைத்து அந்த குடிசையை இப்படி பத்திரமாக படுக்க வைத்து அத்த புணுகு சப்பாதி என்று சொல்லக்கூடிய பல வாசனை திரவியங்களை தூக்கிக்கொண்டே இருக்க வேண்டும். இவன் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இவன் அன்றாடம் பன்னீர் தெளித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நாராயணா, சரி, எடுத்து சென்று குடிசையை கட்டி அந்த குடிசையை வையுங்கள். நான் நினைத்தது நிறைவேறும். இறந்துவிட்ட பிரேதமாக இருக்கக்கூடிய சிவமணியுடைய உடலை வைத்துக் கொண்டு ராஜேந்திர மன்னன் என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து காத்திருக்கின்றானா, அல்லது எனக்கும் தெரியாமல் எடுத்து சென்று இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே தகனம் செய்கின்றானா என்று மறைந்திருந்து பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும்.